ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி. என் அன்பு விருச்சக ராசிக்கார பிள்ளைகளே, இந்த ஆடி மாதமானது உங்களுக்கு எப்படிப்பட்ட மாதமாக இருக்க போகின்றது, இனி வரும் நாட்களில் நீங்கள் எது போன்ற சவால்களை சந்திக்க போகிறீர்கள் என்பதை உங்கள் தாயானவள் துல்லியமாக கணித்துவிட்டு வந்திருக்கின்றேன். அதனால் இந்த பதிவினை முழுமையாக கேள் என் தங்கமே. விருச்சகத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் ஏற்றம் தரக்கூடிய அமைப்பாக இருக்கின்றது என்பதனால் விருச்சக ராசிக்காரர்களே, நீங்கள் கவலை கொள்ள தேவையில்லை. இதுவரை இருந்து வந்த மனநிலை மாற வாய்ப்புகள் அமையும். சுயதொழில் உள்ளவர்களுக்கு வசதி வாய்ப்புகளும் பெருகும். எவ்வளவு கடினமான பிரச்சனைகளாக இருந்தாலும் மனதில் உற்சாகத்துடனும் நல்ல திடத்துடனும் அதனை நீங்கள் எதிர்கொள்வீர்கள். குடும்பத்தில் சகோதர சகோதரிகளுக்கு இடையே ஒற்றுமை பலப்படும். பெரியவர்களின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு கடின உழைப்பும் உற்சாகத்தை கொடுக்கும். உழைப்பிற்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கும் மாதமாகவும் இது இருக்கின்றது. சுயதொழில் மற்றும் வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு வெளிநாடு தொடர்பான விஷயத்தில் சாதகமான பலன்கள் கிடைக்கப் போகின்றது. புதிய தொழில் துவங்கும் எண்ணம் உங்களுக்கு நிச்சயமாக ஈடேறும். மாத இறுதியில் திடீர் அதிர்ஷ்டம் வரும். வம்பு வழக்குகளில் சாதகமற்ற தீர்ப்பு வரக்கூடும் என்பதனால் எச்சரிக்கை தேவை. ஆரோக்கியத்தில் சுவாச பிரச்சனைகள் ஏற்படலாம். கவனத்துடன் இருப்பது நல்லது. பரிகாரமாக முழு முதல் கடவுளான விநாயகருக்கு அரச இலையில் தீபம் ஏற்றி வழிபடுங்கள். நிச்சயமாக உங்களுக்கான நன்மைகள் அனைத்தும் வந்து சேர்வதோடு மட்டுமல்லாமல் ஆரோக்கியத்தில் எந்த குறையும் இல்லாமல் நீங்கள் மிக்க மகிழ்ச்சியுடன் வாழக்கூடிய மாதமாக இது உங்களுக்கு அமையும். அது மட்டுமல்லாமல் இந்த ஜூலை மாதம் 7ஆம் தேதியில் கடக ராசியில் சுக்கிரன் பெயர்ச்சி செய்துள்ளார். இதன் விளைவாக உங்கள் ராசிக்கு இந்த ஆடி மாதத்தில் ஏற்பட போகும் சாதகமான பலன்களையும் பாதகமான பலன்களையும் சொல்கிறேன், கவனமாக கேளுங்கள். பொதுவாக ஜாதகத்தில் சுக்கிரன் ஒரு பெண் கிரகமாகவும் அழகின் குறியீட்டாகவும் கருதப்படுகிறது. இப்பொழுது கடக ராசியில் சுக்கிரன் பெயர்ச்சி ஜூலை 7ஆம் தேதி அன்று மாலை 4:15 மணிக்கு பெயர்ச்சி செய்திருக்கிறார். சுக்கிரன் காதல் மற்றும் திருமணத்தை பிரதிபலிக்கக்கூடியவராக இருக்கிறார். இந்த பெண் கிரகத்தில் அதிக கவனம் செலுத்தப்படுகின்றது. கடகத்தில் சுக்கிரனின் இந்த முக்கியமான பெயர்ச்சி எவ்வாறு சாதகமான மற்றும் எதிர்மறையான பலன்களை தரப்போகிறது, ஜோதிடத்தில் வலிமையான வாழ்க்கை, நல்ல ஆரோக்கியம் மற்றும் வலுவான மனதுக்கு தேவையான அனைத்து திருப்திக்கும் சுக்கிரன் இன்றியமையாததாக கருதப்படுகின்றது. ஜாதகத்தில் சுக்கிரன் வலுவாக இருந்தால் ஜாதகக்காரர்களின் வாழ்க்கையில் அனைத்தும் சாதகமான முடிவுகளையும் மகிழ்ச்சிகளையும் அடைவதில் அவர்களுக்கு எந்த குறையும் இருக்காது. எப்பொழுதும் அவர்களுக்கு வெற்றி ஒன்றே சாதகமானதாக இருக்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த சுக்கிரன் கிரகமானது ராகு மற்றும் கேது, செவ்வாய் போன்ற கிரகங்களுடன் சுக்கிரன் உறவை ஏற்படுத்தினால் ஜாதகக்காரர்கள் பல போராட்டங்களையும் தடைகளையும் சந்திக்க வேண்டி இருக்கும். சுக்கிரன் செவ்வாயுடன் இணைந்திருந்தால் ஜாதகக்காரர்களுக்கு மனக்கிளர்ச்சி மற்றும் ஆக்ரோஷம் கூடும். இந்த கிரக பெயர்ச்சியின் போது சுக்கிரன் ராகு கேது போன்ற அசுப கிரகங்களுடன் இணைந்திருந்தால் ஜாதகருக்கு தோல் தொடர்பான பிரச்சனைகள், நல்ல தூக்கமின்மை மற்றும் அதிக வீக்கம் ஏற்படலாம். உடல்நல பிரச்சனைகள் போன்ற பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம். இருப்பினும் சுக்கிரன் குரு போன்ற சுப கிரகத்துடன் இணைந்திருந்தால் ஜாதகக்காரர்களுக்கு வணிகம், வர்த்தகம், அதிக பணம் வாங்குதல் மற்றும் அதிக பணம் சம்பாதிப்பது ஆகியவற்றில் சாதகமான பலன்கள் இரட்டிப்பாக கிடைக்கும். இதுவே சுக்கிரனின் பொதுவான பலன்களாக இருக்கின்றது. விருச்சக ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் 7வது மற்றும் 12ஆம் வீட்டிற்கு அதிபதியாக இருக்கிறார். இந்த பெயர்ச்சியின் போது உங்களின் 9ஆம் வீட்டில் பெயர்ச்சித்திருக்கிறார். இந்த நேரத்தில் உங்கள் உறவில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் வேலையில் குறைவான அதிர்ஷ்டத்தையே பெறுவீர்கள். நீங்கள் வியாபாரம் செய்தால் நீங்கள் சராசரி அதிர்ஷ்டத்தையே பெறுவீர்கள். அதிக லாபம் கிடைக்க வாய்ப்புகள் குறைவாகவே உள்ளது.
கடக ராசியில் சுக்கிரன் பெயர்ச்சி நீங்கள் அதிக செலவுகளை செய்ய வேண்டி இருக்கும் என்பதை குறிக்கிறது. இது உங்களுக்கு சிக்கல்களை ஏற்படுத்தவும் வாய்ப்பு இருக்கிறது. உங்கள் மனைவியுடன் வாக்குவாதம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது மற்றும் உங்கள் இருவருக்கும் இடையே நிலவும் கருத்து வேறுபாடுகள் காரணமாக நிச்சயமாக ஒரு பிரளயமே ஏற்படவும் வாய்ப்பு இருக்கிறது. ஆரோக்கியத்திலும் தந்தையின் உடல்நிலையிலும் அதிக கவனம் செலுத்த வேண்டி இருக்கிறது. எனவே விருச்சிக ராசிக்காரர்களை செவ்வாய்க்கிழமை அன்று செவ்வாய்க்கு நீங்கள் யாகம் நடத்துங்கள். அது மட்டுமன்றி சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு நீங்கள் யாகம் நடத்தி வழிபட்டு வந்தால் நிச்சயமாக உங்களுக்கு ஏற்பட இருக்கும் தீமையான வினைகள் அனைத்தும் நீங்கி நன்மையாக மாறும். என் அன்பு பிள்ளையே, அது மட்டுமின்றி இந்த ஜூலை 11ஆம் தேதியில் கடக ராசியில் சுக்கிரம் உதயம் ஏற்பட்டுள்ளது. இதனால் 12 ராசிக்காரர்களுக்கும் தாக்கம் ஏற்பட்டுள்ளது. உங்கள் ராசிக்கு என்ன பலன்கள் உள்ளது என சொல்கிறேன், கவனமாக கேளுங்கள். பெண்பால் கிரகமான சுக்கிரன் ஜூலை 11 இரவு 7:59 மணிக்கு கடகராசியில் உதயமாகி இருக்கிறார். சுக்கிரன் வளர்ச்சியால் ஜாதகக்காரர்களுக்கு பொதுவாக சுப மற்றும் மகிழ்ச்சியான விஷயங்கள் நடக்க உள்ளன மற்றும் திருமணம் போன்ற சுப பலன்கள் கிடைக்கும். கடகராசியில் சுக்கிரன் உதயமானது காதல் வகையில் ராசிக்காரர்களுக்கு நல்ல காலம் அமைவதை குறிக்கின்றது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் 7 மற்றும் 12ஆம் வீட்டிற்கு அதிபதி ஆவார். இப்போது உங்களின் 9ஆம் வீட்டில் உதித்திருக்கிறார். இந்த நேரத்தில் உங்கள் பயணத்தின் போது அதிர்ஷ்டமின்மை மற்றும் சில சிக்கல்களையும் அது ஏற்படுத்துவதாக இருக்கின்றது. உத்தியோகத்தில் சக ஊழியர்களிடமிருந்து பிரச்சனைகள் மற்றும் திருப்தியின்மை ஆகியவற்றை நீங்கள் சந்திக்க வேண்டியும் இருக்கும். வியாபாரத்தில் தொழிலில் சிறப்பாக செயல்படுவீர்கள். ஆனால் பொது வியாபாரத்தில் அதிக லாபம் கிடைக்காது. இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் தந்தைக்காக பணத்தை செலவழிக்க வேண்டியும் இருக்கும். இது உங்களை தொந்தரவு செய்வதாக நீங்கள் கருதலாம். உங்கள் வாழ்க்கை துணையுடன் சில ஈகோ தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படலாம். இதனால் உங்கள் மன நிம்மதியும் குறைய வாய்ப்பு அதிகம் இருக்கிறது. உங்கள் தந்தையின் ஆரோக்கியத்திற்காக நீங்கள் அதிக பணம் செலவழிக்க வேண்டி அதிகம் இருக்கின்றது. இது உங்கள் வாழ்க்கையில் மன அழுத்தத்தை அதிகரிக்கக்கூடியதாகவும் தோன்றுகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, சனிக்கிழமை அன்று சனி பகவானுக்கு யாகம் நடத்தவும். இதன் மூலமாக உங்களுக்கு ஏற்பட இருக்கும் பல நன்மைகள் அனைத்தும் உங்களையே வந்தடையும். உங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனம் அதிகமாக செலுத்த வேண்டி இருப்பதனால் நீங்கள் முடிந்தவரை ஹோட்டலில் உணவருந்துவதை தவிர்த்து கொள்ளவும். என் அன்பு பிள்ளைகளே, இந்த ஆடி மாதமானது உங்களுக்கு எப்படி இருக்கும் என்பதையும் ஏற்பட்டிருக்கும் பெயர்ச்சிகளின் காரணமாக இந்த ஆடி மாதம் முழுவதும் உங்களுக்கான நல்ல பலன்களையும் உங்களுக்கான தீய விளைவுகளையும் உங்கள் தாயானவள் விரிவாக சொல்லி இருக்கிறேன். அதனால் இந்த பதிவினை கேட்டு உங்கள் பரிகாரங்களை நீங்கள் முழுமையாக செய்து உங்களுடைய நல்ல பலன்களை நீங்கள் முழுமையாக பெற்றுவிட வேண்டும். இனி எல்லாம் நல்லதாக மட்டுமே நடக்கும். ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி.